ஜொகூர் கிளாங் பத்தாவில் உள்ள சுங்கை புலாய் அருகே நேற்று காலை விபத்துக்குள்ளான போலீஸ் ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பதில் போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம், மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் மற்றும் தொழில்நுட்ப விசாரணை நிபுணத்துவம் பெற்ற பிற நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்களுடன் இணைந்து தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நதி படுகைக்குள் மூழ்கியதாக நம்பப்படும் ஹெலிகாப்டரின் இடிபாடுகளை மீட்கும் முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். நீருக்கடியில் நடவடிக்கைகளுக்கு சிறப்பு நிபுணத்துவம் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படுவதால் ஹெலிகாப்டர் இடிபாடுகளை மீட்க சிறிது நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். சுமார் 25 அடி ஆழம் இருப்பதாகவும் இது மீட்பு நடவடிக்கைகளை சிக்கலாக்குகிறது என்றும் அவர் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. நீதித்துறையின் உயர் பதவிகளுக்கு நீதிபதிகளை நியமனம் செய்யும் விவகாரத்தை அரசியலாக்க கூடாது என்று அனைத்து கட்சிகளையும் இஸ்தானா நெகாரா நேற்று வலியுறுத்தியுள்ளது. உயர்நிலை நீதிபதிகளின் நியமனம் ஒரு முக்கியமான தேசிய விவகாரம் என்றும் அதனை உயர் நெறிகளுடனும் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்துடனும் மிக கவனமாக கையாள வேண்டும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அது குறிப்பிட்டுள்ளது. பிரதமரின் ஆலோசனையின் பேரில்தான் மாட்சிமை தங்கிய மாமன்னர் அந்த நியமனங்களை செய்ய வேண்டும் என்பது கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் 122 பிரிவின் கீழ் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. நீதிபதி பரிபாலன முறையில் நிறை குறைகளை சீர்தூக்கி பார்க்கும் கொள்கையை அது பிரதிபலிக்கிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. நீதித்துறையின் பதவி நியமனங்களுக்கு பொருத்தமானவர்களை தேர்வு செய்யும் பணியை மட்டுமே 2009ஆம் ஆண்டு நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் வலியுறுத்துகிறது. அதே வேளையில் பேரரசருக்கு ஆலோசனை கூறும் அதிகாரம் பிரதமருக்கு மட்டுமே உள்ளது. கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் கீழ் பதவி நியமனங்கள் கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே பேரரசரின் அதிகாரங்களை எவரும் அரசியலாக்க கூடாது என்று அந்த அறிக்கை நினைவூட்டியுள்ளது. தலைமை நீதிபதி உட்பட உயர்நிலை நீதிபதிகளை நியமிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவது குறித்து விசாரிப்பதற்கு அரச ஆணைக்குழுவும் நாடாளுமன்ற குழுவும் அமைக்கப்பட வேண்டும் என்று PKR கட்சியின் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிஜி ரம்லியும் அக்கட்சியின் இதர 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சைபர் ஜெயாவில் 20 வயது பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கபூர் அகாரா படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஸ்ரீ தர்வின் மீது நேற்று சிப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 302 பிரிவின் கீழ் கொலை குற்றம் சாட்டப்பட்டது. ஸ்ரீ தர்வின் ஜூன் 23ஆம் தேதி சைபர் ஜெயா முத்தியாரா ஜெயா பிளாக் ஏ கட்டடத்தில் மனிஷா பிரீத் கபூரை கொலை செய்ததாக அவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டது. இரண்டாவது குற்றவாளியான தினேஸ்வரி அதே நாள் அதே இடத்தில் கொலை செய்ய தூண்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது பிறம்படிகள் வழங்குவதற்கு இச்சட்டத்தில் இடம் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை தொடர்பிலான விவகாரங்கள் குறித்து கலந்து பேசுவதற்காக PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிஜி ரம்லி உயர்நெறி கருத்தரங்கு ஒன்றை நடத்தவிருக்கும் நாளின் மறுநாளான திங்கட்கிழமை பக்காத்தான் ஹரப்பானின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்களுடன் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திப்பு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளார். வரும் திங்கட்கிழமை ஜூலை 14ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள பிரதமரின் அதிகாரத்துவ இல்லத்தில் அன்வாரை சந்திப்பதற்கான அழைப்பிதழ்களை பக்காத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செனட்டர்களும் பெற்றிருப்பதாக மலேசியா கனி நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணியளவில் நீதித்துறை நியமனங்கள் மீதான அண்மைய குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிப்பதற்காக கோலாலம்பூரில் நீதித்துறை உயர்நெறி என்ற தலைப்பில் ரவிஜி ஒரு கருத்தரங்கை நடத்த திட்டமிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ சூசகமாக தெரிவித்துள்ளார். 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் தொடர்புடைய கூட்டங்களில் செய்தியாளர்கள் கேட்டபோது அது சாத்தியம் என்று அவர் கூறினார். நேற்று முன்னதாக ஒரு முகநூல் பதிவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்டோபர் மாதத்தில் கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள அமெரிக்க ஆசியான் உச்சி மாநாடு மற்றும் கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு இரண்டிலும் கலந்து கொள்ள டிரம்பிற்கு அழைப்பு விடுத்தார்.
கட்டணங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தீர்க்கப்பட்டவுடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மிகவும் சாதகமான வர்த்தக விதிமுறைகளில் இருந்து பயனடையக்கூடும் என்று ரூபியோ நம்பிக்கை தெரிவித்தார். ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டால் சரி செய்தல்களுக்கான கதவு திறந்தே இருக்கும் என்றும், மேலும் முன்னேற்றம் காண்பதற்கு இங்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பல நாடுகளுடன் தாங்கள் தீவிரமாக உரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் அவர் கூறினார். கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை நேற்று ஜலான் பெட்டாலிங்கில் உள்ள ஒரு வளாகத்தில் நடத்திய சோதனையில் பாலியல் சுரண்டலுக்கு ஆளானதாக நம்பப்படும் 14 வெளிநாட்டு பெண்களை மீட்டது. உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் நேற்று மதியம் 1:15 மணியளவில் ஓப்ஸ் பந்தாஸ் சோதனை நடத்தப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது ஷோபி வான் யூசுப் தெரிவித்தார். மீட்கப்பட்ட அனைவரும் 18 முதல் 36 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும், இதில் 10 வங்கதேச பெண்கள், 3 இந்திய பெண்கள் மற்றும் ஒரு இந்தோனேசிய பெண் அடங்குவர் என்றும் அவர் கூறினார். 2007ஆம் ஆண்டு ஆள் கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 12 கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக வளாகத்தின் பராமரிப்பாளர்களாக நம்பப்படும் 3 உள்ளூர் ஆடவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சோதனையின் போது வளாகத்தில் இருந்த 16 ஆண் வாடிக்கையாளர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 9 நேபாளிகள், 2 வங்கதேசத்தினர் மற்றும் 5 மியான்மர் நாட்டவர்கள் அடங்குவர். பாலியல் சேவைகளுக்காக ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் சுமார் 60 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.